இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிரமாக இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டனர். மகாராஷ்டிராவின் அமராவதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சிவசேனாவின் போலி தலைவரான உத்தவ் தாக்கரே சோனியா காந்திக்கு பயந்து அயோத்தி ராமர் கோவிலில் ராமருக்கு உயிரூட்டும் நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்றும், ராகுல் காந்தி உட்பட விழாவில் கலந்து கொள்ளாத பலரும் ராமரை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி ஒட்டுமொத்த நாட்டையும் ஊழல், சாதிவெறி, தாழ்வு மனப்பான்மை, பயங்கரவாதம், நக்சலிசம் ஆகியவற்றில் இருந்து விடுவித்ததோடு முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்தே இருந்த அடிமைத்தனத்தின் அடையாளங்களில் இருந்தும் நாட்டை விடுவித்துள்ளதாக குறிப்பிட்டார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ராகுல் காந்தியை மட்டுமே தாக்குவதாகவும் பாஜகவை தாக்குவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மோடி ஆட்சியால் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் சிறையில் அடைக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் பினராயி மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். இதனிடையே கொல்லம் மாவட்டம் கருணாகப்பள்ளி பகுதியில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. கோஷமிடுவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறி ஒருவருக்கொருவர் கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்தில் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ CR மகேஷ் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் மதுபானி மாவட்டம் ராஜ்நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, பரம்பரை கட்சிகளின் ஒரு கூட்டணி ஊழல்வாதிகளை காப்பாற்ற மற்றொரு கூட்டணி என இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்குள்ளே இரண்டாக பிரிந்திருப்பதாக விமர்சித்தார். பாட்னாவில் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ், வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக JP நட்டா டெல்லியில் இருந்து 5 பைகள் நிறைய பணம் கொண்டு வந்திருப்பதாக குற்றம் சாட்டினார்.